மா வீட்ல யாரும் இல்லையா? இப்பதான் முஸ்கர்மா டிவி வாக்கிட்டு தான் எல்லாம் வருவீங்க. யாரு பிச்சைக்காரியா? பாயசம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அதையும் நீயே தின்னு போட்டியா? அடே கொலை பாத்தியா? யாராவா? அட போஸ்ட் மேனா? போஸ்ட் மேன் இல்ல, போஸ்ட் வுமன். அதான் நான் கூட ஆரோன்னு நினைச்சேன். ஆறு உங்க சொந்தக்காரன் நினைச்சீங்களா? நல்லா விளையாட்டா பேசுறேன்னு. என்ன விளையாட்டா பேசுறேன்னு? வீட்டுக்கு ஆறு வந்திருக்கிற என்ன ஏதுன்னு பாக்குறதே கிடையாது. ஆறு கூப்பிட்டாலும் பிச்சைக்காரனே நினைச்சுக்கிறது. சரி உடுகண்ணே, அது தெரியாம நடந்து போச்சு. சரி அப்புறம் நீ என்ன சொல்லியா வந்த? மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துறன்னு சொன்னாங்க, அதோ சொம்பு குடிச்சு போட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணு இப்படி பேசுற? சரி நம்ம கோவமா இருப்பியாட்டு இருக்குது. இருபது சொம்பு தண்ணி கொண்டு வரேன். அம்மா வீட்டுல யாரும் இல்லையா? ஏப்பா இங்க வா. அக்கா சொல்லுங்கக்கா. அக்காவா? சொருப்புல அடிச்சு பாடுவேன். எருமாடு மாதிரி இருந்துட்டு என்னை அக்கா நான் கூப்பிடுறேன். ஆனா இல்லைங்க, எனக்கு உங்களோட 2 வயசு கம்மி தானுங்க. எல்லாம் என்ற நல்ல மனசுக்கு இப்படி கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துட்டுனுங்க. ஏது தினம் 5-6 சோத்துன்னு போட்டு அளவில்லாம வளர்ந்துட்டு இதுல நல்ல மனுஷனாலதான் வளர்ந்தானாமா. ஏதோ என்னையாட்ட அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டீங்கன்னா தெரியும். அட எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானுங்க. ஏது? அட ஆமாங்க. இப்ப நீங்க வீடு வீடா போய் லெட்டர் போடுறீங்க, நாங்க வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறோம். அப்புறம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொழுதோட போஸ்ட் ஆபீஸ் போறீங்க, நாங்களும் பிச்சை கச்சை எடுத்து முடிச்சுட்டு பொழுதோட போஸ்ட் ஆபீஸ் தான் வரோம். போஸ்ட் ஆபீஸா? ஓ இப்ப அங்கேயும் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பிச்சை எடுக்கவா? பிச்சை எடுத்த காசை போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அக்கௌண்ட்ல போறதுக்கு. அக்கௌண்ட்ல போடவா? அப்படி மாசம் எவ்வளவு பண்ண அக்கௌண்ட்ல போடுவ? அது எப்படி என்னோட எக்ஸ்பென்சிவ் எல்லாம் போக ஒரு 20-25,000 போடணுங்க. இது 20-25,000மா? இந்த அலையர்னே என்ற மாச்சம்பளமே 18,000 தான். அதுலயும் புடி பணம் கிடி பணம் போக மாசம் 5,000 தான் கைக்கே வந்து சேருது. அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. என்ன நீங்க சைக்கிள்ல போறீங்க, நாங்க நடந்து போறோம். ஏன் நீ தான் இவ்வளவு சம்பாதிக்கிறியா? அப்படியே நடந்து போய் பிச்சை எடுக்கிற? ஒரு சைக்கிளுக்கு இது வாங்கிட்டு போலாம்ல? ஐயோ அதெல்லாம் தொழிலுக்கு ஆகாதுங்க. சைக்கிள்ல போய் பிச்சை காட்டா ஒரு பையன் போட மாட்டான். அதுவும் இல்லாம மக்களுக்கு நல்ல எமோஷனை தூண்டணுங்க. எமோஷனா? ஆமாங்க. இப்ப பாருங்க, மா சாப்பிட்டு நாளாச்சு ஒரு 10 ரூபா கொடுங்க. இப்ப பாருங்க, மா சாப்பிட்டு ஒரு 450 நாளாச்சு ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. இது எப்படி இருக்குதுங்க? பட்டாஸ் கிளப்புது போ. அப்புறம் என்னை சைக்கிள் வாங்க சொன்னீங்களே, என்கிட்ட சைக்கிள் மட்டும்தான் இல்லை, ஒரு பென்ஸ் காரு 1000 சிசில 2 புல்லட்டு எல்லாம் இருக்குது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட வெளியே போற மாதிரி இருந்தா அதுல தான் போகணுங்க. என்னடா சொல்ற? கம்முன்னு நானும் கூட பிச்சை எடுக்க வந்துடல மாட்டிருக்குது. அதெல்லாம் நினைச்சோன்னே வர முடியாதுங்க. அதுக்குன்னு தனியா குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சிருக்கோனே, நல்லா ஃப்ளூவன்சியா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கோனே. எது இங்கிலீஷ் பேச தெரியணுமா? ஆமாங்க. இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் தமிழ் பேசுறதே கேவலம் நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல தான் தப்பு தசு புசுன்னு பேசிட்டு கிடக்குறாங்க. பின்ன அவங்ககிட்ட போய் நான் தமிழ்ல பேச்ச கேட்டா அவங்க போடுவாங்களா? அது சரி, நீ சொல்றது உண்மைதான். இப்பெல்லாம் எத்தனை பேர் தமிழ்ல பேசுறாங்க. இப்படியே போனா தமிழ் நம்ம தாய்மொழிங்கிறதே மறந்துடும். சரி அதெல்லாம் நம்ம பேச மாட்டேன், என்ன ஆக போகுது? ஆமா நீ நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? பேசணுங்களா மேம்? ஐ எம் ஒன் ஆஃப் த யூனிட் லீடர் ஆஃப் மை பெக்கர்ஸ் கிளப். We have 2 rules. 1, to ask people for food, money, etc. because we are very poor. Another one is to ask somebody for something strongly with great emotion like amma அம்மா. ஏய் எப்பறா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்க கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்கடா. மேடம் அவங்க எல்லாம் பொழுதுபோக்கு கத்துக்குறாங்க, நாம அப்படியா பொழப்பு கத்துக்கிறோம். அப்ப நம்ம நல்லா தானே பேசுவோம். அப்புறம் பாருங்க, நானே போஸ்ட் ஆபீஸ் வரேன்னு நினைச்சேன். இந்தாங்க. என்ன லெட்டர் இது? அது லெட்டர் இல்லைங்க, நம்ம கலெக்டருக்கு மனுவு. அந்த ஏத்தூர்ல 10 அடுக்கு மாடி கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்குது இல்லைங்க, அது லிஃப்ட் வேலை செய்யல, அதுக்கு தான் மனு கொடுக்கலாம்னு. பரவாயில்லையே, லிஃப்ட் வேலை செய்யலைன்னா பெரியவங்க வயசானவங்களாம் படியில ஏறி கஷ்டப்படுவாங்கன்னு மனு கொடுத்து அப்பப்ப சமூக சேவையிலும் செய்வியாட்டு இருக்குது. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, படிக்கட்டில் நடந்து போய் பிச்சை எடுக்கிறது கஷ்டமா இருக்குது, அதுக்கு தானுங்க. அதானு பார்த்தேன். சரிங்க நான் போயிட்டு வரேங்க. அடுத்தே வந்துட்டு இந்த வீட்டுல ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே? தாருங்க இந்த மாட்டியா? அட ஏனுங்க நீங்க வேற, இந்த கஞ்சமூட எச்சக்கையில காக்காயும் கொடுக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அம்மா அதே காக்காயை கல் எடுத்து அடிச்சு வறுத்து தின்னுவோடு. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா போன வாரம் எங்க கேங்ல இருந்து ஒரு ஆளு நம்ம வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். வந்தவங்ககிட்ட மேல வாரு காக்காயின்னு இருக்குது. அவனும் அண்ணாந்து பார்த்துருக்கான். அவன் அண்ணாந்து பார்த்து கேப்பல, அந்த தட்டுல இருந்து 10 ரூபாய் திருடிடுச்சு. கேட்டா இல்ல வேலை சார்ஜ் போடுச்சாமா. வரட்டு நாக்கப்படுக்க 4 வாரத்தை கேட் போட்டு போறேன். இந்தாங்க தண்ணி குடி. நீ எங்கடாங்க வந்த? உங்களுக்கு கை கால் வராம இழுத்துட்டு கிடக்குறீங்கன்னு சொன்னாங்க, அதான் 2 காக்காய் அடிச்சு வறுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை பிடிங்கி திணிச்சு அனுமாரு. இது அனுமார்ட்டே ஆட்டையை போடுற அண்டாமாரு.